our campaign. We shall commence our program by the invocation song. I request the choir group to do the honors. Thank you. It is an honor to be surrounded by so many special people to grace this occasion. To welcome all, may I request Mrs. Kanchana BT in Tamil to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணியின் வாக்கிற்கிணங்க பெண்கள் இந்த நாட்டின் கண்களாக விளங்குகிறார்கள். ஓர் ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டுமே உதவி செய்யும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த சமுதாயமே முன்னேறும் என்ற மகாத்மா காந்தி அடிகளின் வாக்கினை மெய்ப்பிக்கும் வகையில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி நடைபெறும் தேசிய பெண்கள் குழந்தைகள் வார விழா மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப விளங்கும் நமது முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்ற ஐயன் வாக்கிற்கிணங்க மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் நோக்கத்தோடு உழைத்து கொண்டிருக்கும் நமது தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு என்ற குரலின் ஏற்ப நமது தென் சென்னை மாவட்ட டிஐ அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிலையின் இறுதி நிலை சீர்மிகு கண் திறப்பாம், விழியின் பயிர் எமக்கோ விழித்திறப்பே முதல் நிலையாம் என்று அறிந்து பெண் குழந்தைகளின் அனைத்து திறன்களும் வளர வேண்டும் என்ற நோக்கில் சேவை செய்து வரும் இத்திட்டத்தின் முதன்மை பொறுப்பாளராக விளங்கும் எமது பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி என்னும் வலிமை கொண்டு கோட்டை கட்டினான், நல்ல கருத்தினால் அதனை சூழ்ந்து ஓர் அகழி வெட்டினான், சொல் விளக்கம் என்ற அதனிடை கோவில் ஆக்கினான் என்ற மகாகவின் அமுதமொழிக்கு ஏற்ப இத்திட்டத்தின் தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்த 5 தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
மற்றும் இத்திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளின் பள்ளி சேர்க்கையை அதிகப்படுத்தி சிறப்பான மாணிக்க மாணவர்களை உருவாக்கி பரிசு பெற வந்துள்ள தென் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 25 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்து கொடுத்த இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் இத்திட்டத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசு பெற வந்திருக்கும் வருங்கால தூண்களாக விளங்கும் மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். Thank you, Mrs. Kanchana, for the warm welcome address. The fragrance of flowers spread only in the direction of the wind, but the goodness of a person spreads in all directions. Amidst us, we have such inspiring personalities, and it's moment to honor them now. So I request our beloved headmistress to honor our Chief Educational Officer and present her with the memento. Thank you once again, ma'am, and welcome you once again for your gracious presence here. I request our CEO, madam, to honor our DEO South for her gracious presence here. Thank you, madam, and welcome once again. We shall now serve you all with a visual delight of welcome dance performance by Tejashree of 7th standard, Harini of 7th standard, Preeta and Tanisha of 9th standard.
Thank you girls for the spectacular dance performance. Today's function is in line with the leap in advancement of the noble campaign of Beti Bachao, Beti Padhao. We all are aware that this is a campaign of Government of India that aims to generate awareness and improve the efficiency of welfare services intended for girls in India. Coming home, this program was given wings and flight by our nodal officer of this project, Srimati R.C. Saraswati, Headmistress of Government Girls High Secondary School, Ashok Nagar, under the able leadership of our respected Chief Educational Officer. This dynamic people have spurred the implementation of Beti Bachao, Beti Padhao action plan systematically in the finest details with the collective involvement of district educational officers, DIs, coordinating HMs, teachers and students of all zones in Chennai district. This event is all the more special and close to our heart as the precept of Beti Bachao, Beti Padhao has been keenly enabled for our students in our school. This is evident in the decoration of this stage and the auditorium with the festive ambience duly created by our own students. Moving on, we in our school follow earnestly the Beti Bachao, Beti Padhao campaign, which has resulted in the widespread awareness among the children. We have Miss Harini of 7A7 to express her grasp on this subject. ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், படிக்க வைப்போம். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி பாடினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என எண்ணப்பட்டது. ஏழையும் பெண்கள் சொல்வது தீமை என எண்ணப்பட்டது. இந்த இழுநிலையை போக்க முனைந்தவர் பலர். அவர்கள் பாரதியார் தலைமையானவர். நாட்டை அந்நியரிடமிருந்து மீட்க வேண்டும் என்னும் வேட்கையுடன் பெண்களும் கல்வியிலும் பிற வகையிலும் முன்னேற வேண்டும் என்னும் கருத்து உருவாயிற்று. பாரதியார், பாரதிதாசன், திருவிக்கா, பெரியோர் போன்றவர்கள் பெண்கள் கல்வி பெற இன்றியமையாமையை தங்கள் எழுத்தாலும் பேச்சாலும் வெளிப்படுத்தினர். பெண்களுக்கு நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத நிலை வேண்டும் என்றார் பாரதியார். பெண்கள் குடும்பத்தை பேணுதற்கும் கல்வி அவசியம் என்றார் பாரதிதாசன். பெண்கள் கல்வி பெற கல்விக்கூடங்களை ஏற்படுத்தினார் பெரியார். பெண்கள் இந்நாட்டின் கண்கள். பெண்குலம் உயர்ந்தால்தான் இந்நாடு உயரும். பெண்மை, தாய்மை, இறைமை என்று பெண்ணின் பெருமையை போற்றுவார் திருவிக்கா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த கல்வி அவ்வாணுக்கு மட்டுமே பயனுண்டு. ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அக்குடும்பத்திற்கே பயனுண்டு. எப்படி என்றால் குழந்தைகளை பேணி வளர்க்கவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் பயன்படுகிறது.
என்று கவிஞர் கூறுவது போல எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கையிலே. அவர்களை நல்ல குழந்தையாகவும் நல்ல குடிமகனாக்குவதும் கல்வி அறிவு பெற்ற பெண்ணால் முடியும். அது மட்டுமல்லாமல் இன்று பெண்களுக்கு நடக்கும் சமூக கொடுமைகளை தட்டி கேட்கும் உரிமையும் ஆக்கமும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கு கிடைக்கிறது. பெண் கல்வியின் சிறப்பை உணர்ந்த அரசு பெண் கல்விக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிறது. தற்கால கல்வி மற்றும் கல்லூரி ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டது. இதில்தான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்கலாயினர். இன்று தலைமை ஆசிரியர், ஆசிரியர், மருத்துவர், ஏன் விண்வெளி ஓட்டுநர் என பல தொழில்களில் பெண்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்திய நாட்டை இந்திரா காந்தி அம்மை ஆண்டார். இலங்கையை திருமதி பண்டாரநாயக்க ஆண்டார். இத்தமிழ் திருநாட்டை செல்வி ஜெயலலிதா அம்மா ஆண்டார். இது மட்டுமா? பார்த்தீர்களா பெண்களே, பெண்கள் நினைத்தால் எது வேணாலும் சாதிக்கலாம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், படிக்க வைப்போம் என்று எனக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Ashwini. Now we have Miss Akshaya of 9th A7 to share her knowledge. A very good evening to one and all present here. I'm Akshaya from class 9. In this auspicious occasion, I'm here to speak about Beti Bachao, Beti Padhao. Our country is zooming ahead in all fields. In this fast-growing economy, even women are given considerable contribution to this progress in taking every possible job. But on the other hand, women are tortured, killed and abused, etc. To demolish all such evil practices, our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, have implemented a plan, Beti Bachao and Beti Padhao. In the year 2019, Beti Bachao and Beti Padhao is nothing but save girl child and educate them. Nothing but save girl child and educate. In this greedy world, even girl children are not allowed to be born. They are being killed in the mother's womb. Girls are nothing. They can't achieve anything. These all are the myths created by this greedy world. When a girl child is respected and educated, she will be able to flourish her future generation and her family. Here, I remember Swami Vivekananda's words. The nation where the girl child is not respected, the country can never flourish. So let us all join hands to improve the literacy of the girl children. Thank you one and all, and thank you ma'am for giving me this wonderful opportunity. Thank you. Thank you, Akshaya. The empowered women is powerful beyond measure and beautiful beyond description. Our respected Chief Educational Officer truly identifies and empathizes with the Beti Bachao, Beti Padhao campaign since she thoroughly understands the nuances and the impact of this noble initiative. May I request her to address the gathering? மதிப்புக்குரிய தென்சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியையும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் சரஸ்வதி அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் பெண் குழந்தைகளின் மீது மிகவும் அக்கறை உள்ள தலைமை ஆசிரியர் பெருமக்களே, இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களே, மாணவ செல்வங்களே, பரிசு பெற இருக்கும் மாணவிகளே, பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது டிஏ அவர்களே, உங்களுக்கு தனியாக ஒரு வணக்கம் சொல்றேன். எப்படி தப்பிச்சேன்? ஓகே. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணேன் அக்டோபர் 1 நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து சரஸ்வதி மேடம் இந்த கேம்பெயின் தான் நடத்திட்டு இருக்காங்க. கையெழுத்து எதுவும் இல்லை, சைனிங் எதுவும் வச்சாங்க, நிறைய ட்ராலி இந்த மாதிரி இந்த சம் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தாங்க. இதனை தொடர்ந்து எனது மாவட்ட கல்வி அலுவலர்கள்கிட்டையும் எந்த ஸ்கூலில்
கேர்ள் சில்ட்ரன் என்ரோல்மெண்ட் அதிகரிச்சிருக்கு, எந்த ஸ்கூலில் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக கேர்ள் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து எனக்கு தொகுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலே இருக்காங்க. ஸோ இதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் தலைமை ஆசிரியராக இதற்காக நேரம் செலவழித்து நிறைய தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து ஐடியாலாம் கேட்டு இது சம்பந்தமான ஆலோசனைகள் பெற்று இதற்கு நிறைய உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது ஒரு நல்ல துவக்கம் தான் சொல்லணும். இன்னைக்கு போட்டு முடிச்சுமோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. Today we are starting it's a continuous process. So respected HR வந்து இதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுடன் இணைந்து இங்கே வருகை புரிந்திருக்கும் எனது தலைமை ஆசிரியர் பெருமக்கள் முதல்வர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பெண் குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை கொண்டு அவர்களுடைய என்ரோல்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? மற்ற எல்லா மற்ற ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸில் ப்ளீஸ் டீச்சர் ஹேண்ட்ஸ். இது சென்னை மாவட்டம் முழுது வந்திருக்கீங்களே எல்லாமே ஓகே, நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த பள்ளியை கூட நிறைய பார்வையிட்டிருக்கீங்க. இதில் வந்து நியர்லி 4000 கேர்ள்ஸ் சில்ட்ரன் படிக்கிறாங்க இந்த பள்ளியில். எப்பவுமே ஒரு கேர்ள் சைல்டு நீ வருஷத்துக்கு ஒரு இன்னொரு கேர்ள் சைல்டை படிக்கிறதுக்கு நீ தூண்டுகோலாக இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். உன் பக்கத்தில் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து படிக்கிறதுக்கு நீ வந்து ஒரு மோட்டிவேட்டராக நீ இருக்கணும். உன் பள்ளிக்கு என்ரோல்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவணும், அல்லது அந்த குழந்தை எங்காவது ஒரு இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கேர்ள் சைல்டு நீங்கள் நினைக்கலாம் பசங்களை வச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பொம்பளை குழந்தைகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு வகையில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் அண்ணா தம்பி அவங்கள வந்து உங்கள் அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? உங்களை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா? பாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களை பார்க்க ஈஸியாக இருக்கா? சரி, ஏதோ இப்போ நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க. நாங்கள் சொல்லிக் கொடுத்த கல்வி வந்து உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. அம்மா வந்து உங்களை நம்புற அளவுக்கு நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க. ஆமாம் தானே? பட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ வாய்ஸை வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் எளிது. பெண் குழந்தைகள் கொஞ்சம் எளிது தெரியாதானா அவங்க எப்பயுமே ஒபே பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. நிறைய செல்ஃப் டெசிஷன் எடுப்பாங்க. நிறைய முடிவுகள் வந்து அவங்களால எடுக்க முடியும். ஆனால் நான் என்ன இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எந்த முடிவு எடுத்தாலும் அது வாழ்க்கை பயணத்துடைய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகிறதாகவே இருக்கணும். நல்ல முடிவுகளாக இருக்கணும். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு என்ன செய்வான்? போயிடுவான். ஆனால் இந்த பிள்ளை சொல்லிச்சுன்னா போகாமலே இருக்கும். அம்மா கொஞ்சம் கெஞ்சுறாங்க, டே போயிடுறா தம்பி, நல்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடலன்னா வாத்தியார் என்னை கூப்பிடுவாங்க. அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணால் போதும், பையன் ஓகே நான் போயிடுறேம்மான்னு போயிடுவான். அல்லது என்ன செய்வான்? பேக் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு அம்மாவை திருத்தி படுத்துட்டு சும்மா போகாம கூட ஏதாவது மரத்தடியில் இருந்து கூட வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் நீங்கள் என்ன திரும்ப செய்வீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அம்மாக்கிட்டேயே இருந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் இருக்குது. ஆனால் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கும்